ரைட் சாய்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். மாணவர்களும் பெற்றோர்களும் பயன்பெறும் பொருட்டு கல்வி சார்ந்த நிகழ்ச்சிகளையும் அறிவு வளர்ச்சி சார்ந்த நிகழ்ச்சிகளையும் தொடர்ச்சியாக வழங்கி வரும் ரைட் சாய்ஸ் டிவி கல்லூரி சேர்க்கையில் செய்யும் 10 மெகா தவறுகள் என்ற தலைப்பில் கல்லூரியில் சேர உள்ள மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்குமான கல்வி சார்ந்த நிகழ்ச்சிகளை தொடர்ந்து வீடியோவாக வழங்கி வருகிறோம். அந்த வகையில் பொறியியல் கல்வி தொடர்பான பொறியியல் கல்வி சேர்க்கை தொடர்பான செய்திகளை தொடர்ச்சியாக கடந்த 2 வீடியோக்களை தொடர்ந்து 3வது வீடியோவாக சிறந்த பொறியியல் கல்வியை வழங்குபவர் யார் என்ற தலைப்பில் இப்போ நாம பார்க்க போறோம். பொறியியல் கல்வி என்றாலே ஒரு உயர்ந்தபட்ச சம்பளம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை மக்களிடம் இருக்கு. இடையில் ஒரு சில காரணங்களால் அவற்றில் தொய்வு ஏற்பட்டிருக்கிறது என்பதை நாம் மறுப்பதற்கில்லை. ஆனால் அவையெல்லாம் உண்மையான காரணங்கள் இல்லை என்பதை நாம் ஏற்கனவே கடந்த 2 வீடியோக்களில் பார்த்தோம். இப்போ சிறந்த பொறியியல் கல்வி அது என்ன? பொறியியல் கல்வின்னு ஆயிடுச்சு, அதுல என்ன சிறந்த பொறியியல் கல்வி அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு எழும். கல்வி அதுக்குள்ளார பொறியியல் கல்வி. கல்வி என்பது என்ன? கல்வி என்பது அறிவை பெறுவதற்கான அல்ல அறிவை வழங்குவதற்கான தான் கல்வி. அறிவு என்பது எதற்கு? அறிவு என்பது வேலைக்கான ஒரு அடிப்படை இன்றைக்கு. அப்போ இன்றைக்கு கல்வி பெறுவது என்பது வேலை பெறுவதற்கான ஒரு பேசிக் அல்லது ஒரு தேவை அல்லது ஒரு அடிப்படை. அப்ப வேலை பெறுவதற்கு தான் கல்வி அப்படின்னா எல்லா கல்வியும் வேலை வழங்குதா அல்லது வேலை வழங்கக்கூடிய கல்வி எது என்ற கேள்வி அடுத்தபடியாக இருக்கிறது. இப்ப பொறியியல் கல்வி என்பது இன்றைக்கு உலக அளவில் அதிக வேலை வாய்ப்புகளை வழங்கி கொண்டிருக்கிற வழங்கும் ஒரு துறை. இதுல வேற மாற்று கருத்து யாருக்கும் இருக்க முடியாது. அந்த சூழ்நிலையில் சிறந்த பொறியியல் கல்வியை வழங்குவர் யார் அப்படின்னா யார் யார் பொறியியல் கல்வியை வழங்குறாங்க அப்படின்றத நம்ம முதல்ல பார்க்கணும். பொறியியல் கல்வி வழங்கக்கூடிய கல்வி நிறுவனங்களை 3 வகையா நாம் பார்க்கலாம். ஒண்ணு அரசு கல்லூரிகள், அரசு பொறியியல் கல்லூரிகள் அரசாங்கத்தோடைய பணத்தின் மூலம் துவங்கப்பட்டு அரசாங்கத்தோடைய பணத்திலிருந்து சம்பளம் பெற்றுக்கொண்டு அரசாங்கத்தோடைய கட்டணம் அரசாங்கத்தோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இவைகளில் நடத்தப்படுகின்ற கல்லூரிகள் தான் அரசு பொறியியல் கல்லூரிகள் சொல்றோம். இங்கு அரசாங்கத்திலிருந்து தேவையான பணம் மற்ற வசதிகள்லாம் கொடுத்துட்றாங்க. ஆக இங்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு செலவு குறைவு. ஏறக்குறைய ஒரு ஆண்டுக்கான கட்டணமே 10,000 ரூபாய்க்குள்ள தான் அடங்கும். அப்ப இங்கு எல்லா பணமும் அரசாங்கத்து சார்பில் கொடுக்கப்படுறதுனால மாணவர்களுக்கு குறைவான செலவில் பொறியியல் கல்வி இங்க கொடுக்கப்படுது. அப்ப இங்க கொடுக்கக்கூடிய கல்வி தரமானதாக இருக்குதா இல்லையா? 2வது தனியார் சுயநிதி கல்லூரிகள். இந்த தனியார் சுயநிதி கல்லூரிகள் என்பன யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 1990வது ஆண்டு வரையிலான காலகட்டங்கள்ல அரசு மட்டும்தான் அரசு பொறியியல் கல்லூரிகள் நடத்தினாங்க. உயர்ந்த மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கு அங்க இடம் கிடைச்சது. அப்போ மறைந்த எம்ஜிஆர் அவர்கள் முதல்வராக இருந்தபோது இந்த பொறியியல் கல்வியோட தேவை இன்னும் அதிகமா இருக்கு, அரசாங்க சார்பிலே கல்லூரிகள் செலவு பண்ணி நடத்துறதுல பல பொருளாதார சிரமங்கள் இருப்பதை கருத்தில் கொண்டு என்ன செஞ்சார்னா தனியாரும் இதுல முதலீடு செய்து கல்லூரிகள் நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொறியியல் கல்லூரிகள் எம்ஜிஆர் முதல்வராக இருந்த காலகட்டத்தில் தனியார் துறைக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டது. அப்ப இந்த 1990 அந்த 85க்கு பிறகுதான் தனியார் தங்களுடைய பணத்தை கொண்டு கல்லூரிக்கு தேவையான கட்டட வசதிகள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அங்கு பணிபுரியும் ஆசிரியர்கள், அவர்களுக்கான சம்பளம் இவற்றையெல்லாம் சொந்த பணத்தை போட்டு தனியாரும் கல்லூரிகள் துவங்க அனுமதி வழங்கப்படுது.
அது போன்று உருவாக்கப்பட்ட கல்லூரிகள் என்ன செய்யணும்னா தனியார் சுயநிதி பொறியியல் கல்லூரிகள் அப்படின்னு சொல்றோம். இந்த தனியார் கல்லூரியாக இருந்தாலும் சரி, அரசு கல்லூரியாக இருந்தாலும் சரி, இங்க நடத்தக்கூடிய பாடங்கள், சிலபஸ், அங்க நடத்தக்கூடிய படிப்புகள் இதெல்லாமே இன்றைக்கு தமிழகத்தில் அண்ணா பல்கலைக்கழகம் என்ன வந்து பாடங்கள் கொடுக்குதோ, அவர்கள் கொடுக்கக்கூடிய சிலபஸ், இதன் அடிப்படையில் தான் இங்க அந்த படிப்புகள் நடத்தப்படுது. இங்க பயிலும் மாணவர்களுக்கு வந்து தேர்வு நடத்தி சான்றிதழ் கொடுப்பது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணா பல்கலைக்கழகம். அந்த வகையில் இந்த ரெண்டு இடத்துலயும் ஒரே பாடம் தான், ஒரே படிப்புகள் தான் வழங்கப்படுது அப்படின்னா, அப்புறமேட்டு ரெண்டுக்கும் என்ன பெரிய வேறுபாடு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு சந்தேகம் உங்களுக்கு எழலாம். ஆனா உங்களுக்கு தெரியும் வந்து ஒரு அரசு பஸ் வந்து எப்படி இயக்கப்படுகிறது, அதே வந்து ஒரு தனியார் பஸ் வந்து எப்படி இயக்கப்படுகிறது, ரெண்டையும் வந்து நீங்க ஒப்பிட்டு பார்த்தா இதோட வித்தியாசம் புரியும். அரசு பஸ்ல கண்டக்டர்களை பொறுத்தவரையிலும் என்னென்ன ஸ்டாப்பிங், அந்த ஸ்டாப்பிங் மட்டும் தான் நிறுத்துவாங்க. அந்த பஸ் பார்த்தோம்னாக்கா அழுக்கடைந்து ஒரு தூசி தும்போட ஒரு சுத்தமாக பராமரிக்காமல் அந்த பஸ்ஸுங்கள்லாம் இயக்கப்படுது. இதே தனியார் பஸ்ஸை பாருங்க, அப்படியே ஜிக்கு ஜிக்குன்னு லைட்டை போட்டுட்டு உள்ளார வீடியோவோ அல்லது வந்து ஆடியோவோ பாட்டை போட்டுட்டு இந்த ஒர்க் ஆகக்கூடிய அந்த ஆசனங்கள்லாம் பார்த்தோம்னாக்கா நல்லா ஒரு சொகுசா ஒரு சோபாவா ஸ்க்ரீன் எல்லாம் போட்டுட்டு உங்களுக்கு வந்து அந்த பஸ்கள் வந்து பார்த்தாவே வந்து ஒரு அட்ராக்ஷனாக இருக்கும். அதே போல் வந்து ஒரு ஸ்டாப்பிங் இல்லாத இடத்துல கூட வந்து ஒரு 4 பேர் 5 பேர் இருக்காங்கன்னா நிறுத்தி எடுத்துட்டு போவாங்க. சில சூழ்நிலைகளில் வந்து அவசர தேவைக்காரி ஸ்டாப்பிங் இல்லாத இடத்துல நிறுத்தி ஆட்களை இறக்கி விடுவாங்க. இதை வந்து அரசு பஸ்களில் எதிர்பார்க்க முடியாது. அப்போ பஸ்ஸு ரெண்டும் ஒன்று தான், ரூட்டு ரெண்டும் ஒன்று தான், ரெண்டுமே வந்து மக்களுடைய சேவைக்காக தான் பயன்படுத்தினாலும் அதை நடத்தக்கூடிய விதம், பராமரிக்கும் விதத்தில் வந்து ரெண்டுமே மாறுபடுது. அதே போன்ற தான் பொறியியல் கல்லூரிகளும் அரசு கல்லூரிகளின் விட அரசு பணத்தில் இயங்கினாலும் அங்கு தேவையான கட்டமைப்பு வசதிகளை வந்து அரசாங்கம் வழங்கினாலும் தனியார் கல்லூரிகளுக்கும் அவைகளுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கு. என்ன வகையில் வேறுபாடு இருக்கு அப்படின்னு பார்த்தாங்கன்னா, அரசு வந்து ஒரு கல்லூரி வந்து செயல்படுத்துது, ஒரு கல்லூரி துவங்குது அப்படின்னா பல கோடி ரூபாய் வந்து அதுக்கு வந்து நிதி ஒதுக்கணும். இப்போ அரசு பல்வேறு செலவினங்கள் இருக்கிறதுனால புதிதாக அதை நினைத்த போதெல்லாம் ஒரு 10 காலேஜ் வந்து இந்த வருஷம் இன்ஜினியரிங் வர ஆரம்பிச்சுக்கலாம் என்று வந்து நிதி ஒதுக்கீடு செய்ய முடியாது. ஒன்று, ஏற்கனவே இருக்கக்கூடிய கல்லூரிகள் அப்படின்னா அந்த கல்லூரிகளில் புதிதாக இந்த பாடப்பிரிவுகள்லாம் வந்து இருந்தா மாணவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னா ரைட், அதுக்கு ஒரு 100 கோடி ஒதுக்கி இப்போ எல்லா காலேஜ்லையும் வந்து இந்த புது பாடப்பிரிவை கொண்டு வரணுன்ட்டு அரசு திடீர்னு முடிவு பண்ணி கொண்டு வர முடியாது. என்ன காரணம், அதுக்கு நிதி சிக்கல்கள் இருக்கு. ஆனால் இதே தனியார் கல்லூரிகள்னா தனியார் கல்லூரிகள் முதலீடு வந்து பணம் போடுறாங்க, அந்த முதலீட்டுக்கு வந்து ரிட்டர்ன் எடுக்கிறாங்க. அப்போ ரிட்டர்ன் எடுக்கும்போது இன்னும் புதிய பாடத்திட்டங்கள் என்ன கொண்டு வந்தால் மாணவர்கள் அதிகமாக சேருவார்கள். அப்போ போடக்கூடிய பணத்தை எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படிங்கிறதுனால இது வந்து இன்னைக்கு கல்லூரி நடத்துவது என்பது ஒரு தொழிலாகவே மாறிவிட்டது. அந்த சூழ்நிலையில இன்றைய சூழ்நிலையில் என்ன பாடத்திட்டங்கள் இருந்தால் மாணவர்களுக்கு வேலை கிடைக்கும், அந்த பாடத்திட்டங்களை புதிதாக வந்து தனியார் கல்லூரிகள் செலவு செய்து அதுக்கான கட்டமைப்பு வசதிகளை உருவாக்க தயாராக இருக்காங்க. ஆனால் அரசு கல்லூரிகளில் அரசாங்கம் எப்போ மனசு வைக்கிறதோ, எப்பொழுது அதுக்கு பணம் ஒதுக்கலான்னு முடிவு பண்ணுறதோ அப்போதான் செய்ய முடியும். ஆக இந்த தனியார் கல்லூரிகள் எடுத்துக்கணும்னா புதிய பாடத்திட்டங்கள், நியூ கோர்சஸ் எப்பெல்லாம் தேவைப்படுகிறதோ, எப்பெல்லாம் அறிமுகமாகிறதோ அதெல்லாம் தனியார் பல கல்லூரிகள் உடனடியாக கொண்டு வருவாங்க. ஆனால் இந்த அரசு கல்லூரிகள்ல இன்னும் பார்த்தோம்னாக்க பல கல்லூரிகளே வந்து அந்த கல்லூரிகள் துவங்கப்பட்ட காலத்தில் இருந்த சிவில், இசிஇ, ட்ரிபிள் இ, மெக்கானிக்கல், அதன் பிறகு வந்து கம்ப்யூட்டர், ஐடி, இந்த பாடப்பிரிவுகளோட மட்டும்தான் வந்து இன்றைக்கும் 90% அரசு கல்லூரிகள் இயங்குகின்றன. அந்த பாடப்பிரிவுகள் பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் பார்த்தா 500 பொறியியல் கல்லூரிகள் இருக்கு அப்படின்னா ஏறக்குறைய 400 கல்லூரிகளில் இந்த பாடத்திட்டம் இருக்கு. அப்போ 400 கல்லூரிகளில் ஒவ்வொரு கல்லூரிலையும் 50 மாணவர்கள் வந்து ஒரு வகுப்புக்கு இதை படிக்கிறாங்கன்னா அப்போ படிக்கக்கூடிய மாணவர்களோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒவ்வொரு பாடத்திட்டத்தில் வந்து 20,000 பேர் படிக்கக்கூடியது தான் அந்த பாடப்பிரிவு வந்து அரசு கல்லூரிகளில் நடத்தப்படும். அப்போ அந்த மாணவர்கள் படித்து முடித்துட்டு நாளைக்கு வேலைக்கு போகும்போது கடும் போட்டியை அந்த மாணவர்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். இதே வந்து தனியார் சுயநிதி கல்லூரிகள் பார்த்தோன்னா புதிதான பாடத்திட்டங்களை வந்து அவர்கள் தேவைக்கேற்ப அறிமுகப்படுத்துகிறார்கள். இப்போ இந்த ஆண்டெல்லாம் பார்த்தாங்க அப்படின்னாக்கா சைபர் செக்யூரிட்டி அப்படிங்கிற ஒரு பாடப்பிரிவு புதுசாக வந்திருக்கு, ஃபயர் அண்ட் சேஃப்டி வந்து புதுசாக வந்திருக்கு. இது இல்லாமல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று புதுதாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நானோ டெக்னாலஜி அப்படின்ற பாடப்பிரிவு இருக்கு.
ஏற்கனவே வந்து பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் இது போன்ற வந்து சில வேலைவாய்ப்பு மிகுந்த பாடத்திட்டங்கள்லாம் பார்த்தா உடனுக்குடனே வந்து தனியார் கல்லூரிகள் கொண்டு வந்துடுது. ஆனால் அரசு கல்லூரிகள் அதற்கான வாய்ப்புகள் இல்லை. இந்த புதிய பாடத்திட்டங்கள் எடுத்து மாணவர்கள் படிப்பதால் என்ன பயன்னா, அதுல வந்து வேலைக்கான போட்டி குறைவு, எந்த துறையில் எந்த பாடம் வந்து தேவைப்படுகிறது என்பதை கணித்து அதற்கேற்ற பாடத்திட்டத்துடன் புதிய படிப்புகள் வந்து கொண்டு வரப்படுது. அந்த படிப்புகளை தேர்வு செய்து படிக்கக்கூடிய மாணவர்கள் நாளைக்கு வேலை தேடி போகும்போது அதற்கான போட்டி வந்து குறைவான மாணவர்கள் தான் இருப்பாங்க. ஏன்னா குறைவான கல்லூரியில் தான் அது இருக்கு. குறைவான கல்லூரிகள் போது குறைவான மாணவர்கள் தான் போட்டிக்கு போவாங்க. இப்போ வேலை வாய்ப்பும் அதிகமாக இருக்கும், குறைவானவர்கள் தான் போட்டிக்கு வராங்க. அப்படின்னும் போது எளிதாக வேலை பெற இயலும். அப்போ புதிய பாடத்திட்டங்கள் வந்து எங்க வந்து அதிகமாக உங்களுக்கு வந்து உடனுக்குடன் அறிமுகப்படுத்தப்படுது அப்படின்னா தனியார் சுயநிதி கல்லூரிகளில் இதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா காரணம் புதுசாக ஒரு கோர்ஸ் துவங்கணும் அப்படின்னா அதுக்கு தேவையான லேப் வசதிகள்லாம் அரசாங்கம் திடீர்னு ஒரு காலேஜுக்கு வந்து சாங்ஷன் பண்ணி பணத்தை கொடுக்க முடியாது. அதுக்கெல்லாம் வந்து பல காலம் பல சூழ்நிலைகள் இருக்கு. ஆனால் தனியார் கல்லூரிகளை பொறுத்தவரை அவர்களே முடிவு எடுக்கக்கூடிய இடத்துல இருப்பதால் இன்னொன்று அவர்கள் போடக்கூடிய பணத்திற்கு வந்து ரிட்டர்ன் எடுத்துட முடியும் அப்படின்ற அவர்களுக்கு எப்போ தோன்றுகிறதோ அப்பெல்லாம் புதிய பாடங்களை கொண்டு வரணும். சரி, இது ரெண்டு தானா? மூணாவது ஒன்று இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தாங்கன்னா நிகர்நிலை பொறியியல் நிறுவனங்கள். அது என்ன நிகர்நிலை? டீம்டு யூனிவர்சிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டீம்டு யூனிவர்சிட்டி வந்து அண்ணா பல்கலைக்கழகத்தோட கட்டுப்பாடுல வந்து இது வராது. அண்ணா யூனிவர்சிட்டி வந்து இது ஒன்று இது ரெண்டு மட்டும் தான் அண்ணா பல்கலைக்கழகத்தோட கட்டுப்பாடு. அண்ணா பல்கலைக்கழகத்தோட பாடத்திட்டம் பின்பற்றப்படுது. அண்ணா பல்கலைக்கழகத்தோடைய அங்கீகாரத்தில் இருக்கக்கூடிய பயிற்சிகள் இதுல தான் இருக்கு. அவங்க தான் தேர்வு நடத்துறவங்க, சான்றிதழ் கொடுக்குறவங்க எல்லாமே வந்து அண்ணா பல்கலைக்கழகம் தான். ஆனால் நிகர்நிலை பொறியியல் கல்லூரி நிறுவனங்கள் என்பன இது ரெண்டுக்கும் வராம இவையும் வந்து தனியார் தான், சுயநிதி தான், செல்ஃப் ஃபைனான்ஸ் என்ன பண்ணுகின்ற சுயநிதி நிறுவனம் தான். ஆனால் இவைகள் மத்திய அரசாங்கத்திடமிருந்து பல்கலைக்கழகத்துக்கு இணையான அங்கீகாரம் என்ற ஒரு தகுதி, அதாவது டீம்டு யூனிவர்சிட்டி கிடையாது, டீம்டு யூனிவர்சிட்டி என்ற ஒரு அங்கீகாரத்தை சில கல்வி நிறுவனங்கள் மத்திய அரசாங்கத்திலிருந்து பெற்றிருக்கு. இந்த கல்வி நிறுவனங்களுக்கு என்ன வந்து ஒரு அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளதுன்னா, அங்க நடத்த வேண்டிய பாடங்களையும் படிப்புகளையும் அவர்களே டிசைன் செய்து கொள்ளலாம், அவர்களே தேர்வு நடத்தலாம், அவர்களே சான்றிதழ் வழங்கலாம் அப்படிங்கிற அங்கீகாரம் அவர்களுக்கு இருக்கின்றதுனால இவர்கள் வந்து அண்ணா பல்கலைக்கழகத்தோட லிங்க் கிடையாது. அண்ணா பல்கலைக்கழகம் இவர்களை கட்டுப்படுத்த இயலாது. அப்ப இது எந்த விதத்தில் வந்து இவர்களுக்கு பயனளிக்குது அப்படின்னா, நாளைக்கு என்ன படிப்பு வந்து தேவைப்படும், நாளைக்கு எது வேலை வாய்ப்பு அதிகமா இருக்கோ என்பதை இன்னைக்கே தீர்மானித்து இவங்க உடனுக்குடனே வந்து இவங்க படிப்புகளை வந்து அறிமுகப்படுத்த முடியும். அதே போல இப்ப இந்த கல்லூரிகள்ல பார்த்தோம்னாக்கா அங்க இருக்கக்கூடிய சிலபஸ் எல்லாம் 10 ஆண்டுகளுக்கு முன்னர் 20 ஆண்டுகளுக்கு முன்னர் வந்து என்ன பாடத்திட்டங்கள் வந்து இருந்ததோ அதுதான் வந்து இந்த அரசு கல்லூரிகள்லாம் அண்ணா பல்கலைக்கழகம் ஃபாலோ பண்ணுது. ஆனால் இவர்களுக்கே வந்து அந்த அங்கீகாரம் வந்து பாடத்திட்டத்தை வந்து எதை பின்பற்றலாம்ன்றது அங்கீகாரம் அவர் கையில் இருக்கிறதுனால இன்றைக்கு உலக அளவில் என்ன அப்டேட் என்ன இருக்கோ அதை வந்து உடனடியாக இவர்கள் வந்து அறிமுகப்படுத்திக்க முடியும். அப்படின்னும் போது பாடத்திட்டம் என்ற வகையில் பார்க்கும்போது இந்த ரெண்டு இடத்துலையும் விட இங்க உடனுக்குடன் இன்னைக்கு வந்து உலக அளவில் என்ன வந்து ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்ட்ல வந்து அதிகபட்சமா என்ன வந்து அதுல வந்து பாடங்கள் இருக்கோ இங்க வந்து அறிமுகப்படுத்த முடியும். ஸோ இந்த ரெண்டையும் விட இந்த நிகர்நிலை பொறியியல் நிறுவனங்கள்ல இது வந்து ஒரு அட்வான்டேஜ். அப்போ பாடத்திட்டம் கோர்ஸ் அந்த வகையில பார்க்கும்போது அரசு கல்லூரிகளுக்கு இல்லாத பல விஷயங்கள் உடனுக்குடனே புதிய பாடங்களும் புதிய படிப்புகளும் வந்து தனியார் சுயநிதி கல்லூரிகள்ல வந்து கொண்டு வர முடியுது. தனியார் கல்லூரிகள் இல்லாத சில பாடங்கள் நிகர்நிலை பொறியியல் கல்லூரி நிறுவனங்கள் கொண்டு வரும். அந்த வகையில பார்த்தோம்னா இதை விட இது பெட்டர், இதை விட இங்க வந்து பெட்டர். இது வந்து பாடத்திட்டமா படிப்புகள் சம்பந்தம். சரி, இப்போ கட்டணம் ஃபீஸை வச்சுட்டு எது பெட்டர் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இப்போ நம்ம பார்த்தது வந்து ஒன்று
சிலபஸ் அண்ட் கோர்ஸ். ரெண்டாவது ஃபீஸ் வச்சுட்டு பார்க்கும்போது இந்த அரசு கல்லூரிகள் என்பன முழுக்க முழுக்க அரசாங்கத்தோடைய நிதியில் செயல்படுகிறதுனால இங்க மாணவர்களோட கட்டணம் வசூலிச்சு தான் வந்து அந்த கல்லூரியை வந்து நிர்வகிக்க வேண்டிய தேவை இல்லை. அப்படிங்கும்போது ஏழை மாணவர்களும் படிக்கும் விதமாக அரசு என்ன செய்யுது அப்படின்னா குறைவான கட்டணத்திலேயே வந்து அரசு பொறியியல் கல்லூரிகளை வாங்கப்படுது. ஆக ஒரு 5000 10,000 ரூபாய் தான் ஒரு மாணவர் ஆண்டு கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கும். இந்த வகையில் ஏழை மாணவர்களும் படிப்பதற்கு ஒரு வசதி வாய்ப்பு எங்கே கிடைக்கும்னா அரசு கல்லூரிகள் தான் கிடைக்கும். ஆனால் இது தனியார் சுயநிதி கல்லூரிகளை பொறுத்தவரை பில்டிங்ல இருந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இருந்து ஆசிரியர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஊதிய முறை மாணவர்கள் செலுத்தும் கட்டணத்தை மட்டுமே நம்பி இருப்பதால் தனியார் கல்லூரிகளில் வந்து கட்டணம் வந்து அதிகமாக தான் அவங்க வாங்க முடியும். அதுக்கும் அரசு வந்து ஒரு கட்டணத்தை நிர்ணயித்துள்ளது. ஆனா அதுல வந்து அங்க இருக்கக்கூடிய இடங்கள் வந்து கவர்மெண்ட் கோட்டா மேனேஜ்மெண்ட் கோட்டா ரெண்டு விதமா பிரிச்சிருக்கிறதுனால கவர்மெண்ட் கோட்டாவா இருந்தால் அரசு வந்து ஒரு குறைவான கட்டணம், உதாரணமா ஒரு 50,000 ரூபாய் ஆண்டுக்கு 50,000 ரூபாய் அரசு இடமாக இருந்தால், இதே வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவா இருந்தால் ஒரு 80,000 ரூபாய் வரை கட்டணம் வந்து கல்லூரிகளுடைய தரத்தையும் அங்க இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸும் பொறுத்து நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. அப்போ தனியார் கல்லூரிகள் அரசு கல்லூரிகளோட கம்பேர் பண்ணும்போது கட்டணம் இங்கே வந்து மாணவர்களுக்கு அதிகம். ஆனா அதே சூழ்நிலையில இங்க பழைய படிப்புகள் தான் கிடைக்கும், இங்க புதிய படிப்புகள் கிடைக்கும். அப்படிங்கிறதுனால வேலை வாய்ப்பு அந்த அளவில் பார்க்கும்போது பழைய படிப்புகளை விட புதிய படிப்புகளுக்கு வேலை அதிகமாக கிடைக்கும். போட்டி குறைவிட்டதுனால மாணவர்கள் கட்டணம் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து தனியார் கல்லூரிகளுக்கு போறேன் அப்படின்ற மாணவர்கள் வந்து இன்னைக்கு அதிகம். அதே பாருங்க நிகர்நிலை பல்கலைக்கழக பொறியியல் கல்வி நிறுவனங்கள்ல வந்து கட்டணம் அப்படின்னு பார்த்தோம்னா இவற்றில் வந்து 2 கேட்டகரி இருக்கு. ஒரு கேட்டகரி வந்து தன்னை வந்து பெரிய அளவில் வளர்த்தி கொண்ட நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள். ஒரு சில நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள் இன்னும் குறைவான தரத்திலேயே இருக்கு. அந்த தன்னை அதிக அளவில் வளர்த்தி கொண்ட நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள்லாம் பார்த்தோம்னா இன்னைக்கு கட்டணம் வந்து அங்க வந்து 2 லட்சத்திலிருந்து 4 லட்சம் ரூபாய் ஆண்டு கட்டணமாகவே பில் கொடுத்தே பெறக்கூடிய நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள் உள்ளன. இதே ஒரு சில நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள் ஆண்டுக்கு 40,000 கட்டினா போதும் இருக்கிட்ட என்றால் இளம் சில நிகர்நிலை பொறியியல் கல்வி நிறுவனங்கள் உள்ளன. இந்த பணத்துக்கு ஏற்றாற் போல் அங்க இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ், அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்களின் தரம், கட்டமைப்பு வசதிகள் வேறுபாடுகள் உள்ளன. சரி, நீங்க 4 லட்சம் ரூபாய் கொடுத்து படிக்கிறதுக்கும் 40,000 ரூபாய் கொடுத்து படிக்கிறதுக்கும் 50,000 ரூபாய் கொடுத்து படிக்கிறதுக்கும் இங்க 5,000 ரூபாய் கொடுத்து படிக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? அடுத்ததை பார்க்கணும்னா இப்ப படிப்பு என்பது எதற்கு? வேலை பெறுவதற்காக தான் ஆகிப்போச்சு. அப்போ ஒரு நிறுவனம் 4 லட்சம் ரூபாய் ஒரு மாணவன் கிட்ட வந்து கட்டணமா வசூலிக்குதுன்னா அதுக்குரிய ஃபெசிலிட்டிஸ் வந்து அந்த மாணவன் வந்து அங்க செஞ்சிருப்பாங்க. அதுக்குரிய ஃபெசிலிட்டிஸ், அதுக்குரிய தரமான ஆசிரியர்கள் வந்து அவங்க கொடுக்கும்போது அதுக்குரிய கட்டணத்தை வந்து மாணவர்கள் கிட்ட தான் வாங்க முடியும். அப்ப அந்த அளவுக்கு கட்டணத்தை வாங்கி அந்த அளவுக்கு மாணவர்களுக்கு வந்து ஒரு தரமான கல்வியை கொடுக்குறாங்கன்னா அந்த மாணவர்கள் ஓரளவுக்கு வந்து அறிவு சாமர்த்தியத்தோட வெளிவருக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்ப அது போன்ற மாணவர்களை பெரிய நிறுவனங்கள் வந்து கேம்பஸ் இன்டர்வியூ மூலம் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக உள்ளன. இதே வந்து ஒரு 4 லட்சம் ரூபாய் கட்டணத்தில் சொல்லக்கூடிய ஒரு படிப்பை இப்ப தனியார் கல்லூரிகள் வந்து 1 லட்சம் ரூபாயில வந்து கொடுக்க முடியுமா அப்படின்னா ஒரு சில கல்வி நிறுவனங்கள் வந்து கொடுக்குது. அதே போல அரசு கல்லூரியில கவர்மெண்ட்ல வந்து சம்பளம் கொடுத்துட்றாங்களே, ஏன் அங்க வந்து ஆசிரியர்கள் வந்து அந்த அளவுக்கு கொடுக்க மாட்டாங்களா என்ற ஒரு கேள்வி வந்து மாணவர்களுக்கு எழும். அரசு கல்லூரி இப்பதான் நம்ம ஒரு அரசாங்கத்துல வந்து பஸ் வந்து எப்படி மெயின்டைன் பண்றாங்க அப்படின்றது ஒண்ணு பார்த்தோம். அங்க அரசு சம்பளம் தான். எத்தனை பஸ் வந்து நம்ம ஏறக்கூடிய பஸ் வந்து சுத்தமா சுகாதாரமா தூசு இல்லாம இருக்குன்றதை எண்ணிப்பாருங்கள். அரசு சம்பளம் தான் வாங்குறாங்க, ஆனா மெயின்டெனன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். இதே தனியார் பஸ்ல வந்து அந்த மாதிரி சுத்தமா இல்லைன்னாக்கா அடுத்த நாள் அவங்களுக்கு அங்கே வேலை கொடுக்க மாட்டாங்க. அந்த பஸ் ஓனர் அவங்க அந்த கண்டக்டரை வந்து வேலையை விட்டு தூக்கிடுவாங்க, டிரைவர் வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. ஆனா அரசுல வந்து அது போல கிடையாது. அரசு ஆசிரியர்கள் என்ன செய்யறாங்க? பாடத்திட்டத்தை நடத்துறாங்க, இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் வந்து பயன்படுத்துறாங்க. அதுக்காக அரசு கல்லூரிகள் வந்து தரம் குறைந்தவர்கள் என்றதுக்கு அர்த்தம் கிடையாது. அரசு கல்லூரிகள் அவர்களுக்கான பணியை வந்து செய்யறாங்க. ஒரு கேம்பஸ் இன்டர்வியூ அரேஞ்ச் பண்றது அரசு கல்லூரிகளோட பணியா கிடையாது. இந்த சூழ்நிலையில தனியார் கல்லூரிகள்ல வந்து பார்த்தோன்னா அதிக கேம்பஸ் இன்டர்வியூக்கு வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க.
நிகர்நிலை பல்கலைக்கழகம் 2 லட்சம் 3 லட்சம் வாங்கும்போது அங்கே அதிக வேலை வாய்ப்புகள் அவர்கள் பெற்றுத்தர முடிஞ்சால் தான் அடுத்த ஆண்டு மாணவர் இந்த கட்டணத்தை செலுத்தி அங்கே வருவோம் அப்படின்னும் போது அவர்கள் அதற்கும் அதிகமான ஏற்பாடுகளை வேலை வாய்ப்பில் செய்வதற்கு முயற்சிகள் எடுப்பாங்க. அதே போல தனியார் சுயநிதி கல்லூரிகளும் எந்த அளவுக்கு தன்னால் கேம்பஸ் இன்டர்வியூ பிளேஸ்மெண்ட் ஏற்பாடு செய்து தர முடிகிறதோ அதை பொறுத்து தான் அடுத்த அந்த மாணவர் சேர்க்கை அமையும் என்பதால் அவர்கள் அதற்கு தனியாக ஒரு துறையை போட்டு பல்வேறு நிறுவனங்களிடம் பேசி கேம்பஸ் இன்டர்வியூக்கான ஏற்பாடுகள்லாம் செய்வார்கள். ஆனால் அரசு கல்லூரிகளில் இதற்கான வாய்ப்புகள் குறைவு. இதை யாரும் தனியாக ஒரு பணியாக எடுத்துக்கொண்டு செய்ய மாட்டாங்க. இந்த சூழ்நிலையில் வேலை வாய்ப்பு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தரமான நிகர்நிலை பல்கலைக்கழகம், பெயர் பெற்ற நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள் அதிகமான வாய்ப்புகளை அதுக்கு உருவாக்கி கொடுக்கின்றன. என்னன்னா அவர்கள் வாங்கக்கூடிய கட்டணங்களும் அதிகம். அதுக்கு அடுத்த லெவலில் தனியார் சுயநிதி கல்லூரி, இதுல 2ஆம் தர நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள் இருக்கு. அங்கே கேம்பஸ் இன்டர்வியூ அதெல்லாம் எதுவும் இருக்காது. அங்கே கட்டணம் மாணவர்களுக்கு குறைவு. படிப்புகளை நிறைவு செய்து கொள்ளலாம், மற்றபடி கேம்பஸ் இன்டர்வியூ பிளேஸ்மெண்ட்டாக அங்கே இருக்காது. அதற்கான ஃபெசிலிட்டிஸும் வாய்ப்புகளும் அங்கே இருக்காது. இது வேலை கொடுக்கக்கூடிய நிறுவனங்களுக்கே தெரியும். அப்போ நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள் எல்லாமே இவ்வளவு கட்டணம் வசூலிப்பதில்லை, எல்லாமே தரமான கல்வியை வழங்குவதில்லை, எல்லா நிகர்நிலை பல்கலைக்கழகங்களும் அப்டேட்டட் சிலபஸ்ல பாடங்கள் வழங்குவதில்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அவற்றில் 2 தரம் இருக்கு. டாப் 1 இருக்கு, லோ 1 இருக்கு. 2க்குமே வேறுபாடுகள் இருக்கு. அவற்றை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தனியார் சுயநிதி கல்லூரிகள்லாம் பார்த்தீங்கன்னா யாருக்குரிய கட்டணங்களாக 80,000 வாங்கினாலும் சில கல்லூரிகள் நன்கொடை வாங்குகிறது. நன்கொடை வாங்கக்கூடிய பாடப்பிரிவுகள் பார்த்தீங்கன்னா புதிய பாடப்பிரிவாக இருக்கும், குறைவான கல்லூரியில் இருக்கிறதா இருக்கலாம், அல்லது வேலைவாய்ப்பு மிகுந்ததாக இருக்கலாம். இந்த காரணங்களால் அவர்களும் நன்கொடைகள் பல கல்லூரிகள் 2 லட்சம் ரூபாய் முதல் 5 லட்சம் ரூபாய் வரை நன்கொடை வாங்கக்கூடிய தனியார் சுயநிதி கல்லூரிகள் உள்ளன. அப்போ அங்கே என்னன்னா கேம்பஸ் இன்டர்வியூ அவங்க ஸ்ட்ராங் பண்ணியிருப்பாங்க. அதிகமான நிறுவனங்கள் அங்கே வேலைக்கு மாணவர்களை தேர்வு செய்வதற்காக வருவாங்க. அதே போல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வசதிகள் நல்லா வச்சிருப்பாங்க, தரமான ஆசிரியர்களை வச்சிருப்பாங்க. அப்போ இதெல்லாம் அவங்க மெயின்டைன் பண்ணுவதன் மூலம் அங்கே படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கொஞ்சம் அதிக வேலை வாய்ப்புகளை அவர்கள் பெற்றுத்தர முடியும். அதே சூழ்நிலையில் மாணவர்களிடம் வாங்கக்கூடிய கட்டணம் அங்கே அதிகமாக இருக்கும், நன்கொடையும் அதிகமாக இருக்கும். அதெல்லாம் இருந்தால் தான் இந்த ஃபெசிலிட்டிஸ் அவங்களால செய்ய முடியும். அப்போ அரசு கல்லூரியின் போது இதுக்கான வாய்ப்புகள் அங்கே குறைவு. இந்த கேம்பஸ் இன்டர்வியூலாம் செலவு பண்ணி அரசு கல்லூரிகள் அரேஞ்ச் பண்ண முடியாது, பண்ணுவதற்கான செலவினங்கள் அவங்களுக்கு யாரும் கொடுக்க போறதில்லை. அதனால கல்லூரிகள் அதுக்கெல்லாம் பொறுப்பெடுத்து செய்யாது. அப்போ சார் அப்போ அரசு கல்லூரியில் படித்தா வேலை கிடைக்காதா, கேம்பஸ் இன்டர்வியூ கிடைக்காதுன்னு சொல்றாங்களே எல்லாம். படிப்பு என்பது உன்னுடைய அறிவை வளர்ப்பதற்கான செயல். நீ ஒரு அறிவாளியாக அங்கிருந்து வெளியே வந்தா உங்களுக்கு கேம்பஸ் இன்டர்வியூ தேவையில்ல, நேராக நீங்கள் விண்ணப்பித்து நீங்கள் இன்டர்வியூவில் ஜெயிக்கலாம். அது ஏற்கனவே நம்ம சொன்னது போல கல்லூரி என்பது உனக்கு கல்வியை கற்றுத்தரக்கூடிய நிறுவனமாக தான் நீ பார்க்கணும். வேலையை வழங்கக்கூடிய நிறுவனமாக பார்க்கறாங்க அப்படின்னா உன்னுடைய சொந்த சாமர்த்தியத்தின் மேல் உனக்கு நம்பிக்கையில் இருந்து அர்த்தம். இவங்கெல்லாம் கொடுக்குறாங்கன்னா ஆமாம் சார் வருஷம் 4 லட்சம் ரூபாய் ஃபீஸ் கட்டுறோம், 4 வருஷத்துக்கு 16 லட்ச ரூபாய் செலவு கொடுக்குறோம், இதுக்கு பிறகு போய் நாங்கள் வெயிட் பண்ணி வேலைக்கு நாங்கள் அடைஞ்சு தெரிய முடியாது, அப்போ அவனே கேம்பஸ் இன்டர்வியூ கொடுத்துட்றான், உடனே எனக்கு சம்பளம் கிடைக்குதுன்றது ஒரு பக்கம். அதுக்காக இங்கே படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் வேலை கிடைக்காம போயிடும், தரமான மாணவர்கள் வெளியே வரல அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இதெல்லாம் சாமர்த்தியமான பல மாணவர்கள் வெளியில் அவர்களே வேலையை தேடிக்கொள்கிறார்கள் என்பது தான் அந்த உண்மை. அப்போ கல்லூரியோட ஃபெசிலிட்டிஸ், அங்கே இருக்கக்கூடிய பாடத்திட்டம், நடத்தப்படக்கூடிய படிப்புகள், அங்கே பாடம் நடத்தக்கூடிய ஆசிரியர்களுடைய தரம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அங்கே வாங்கக்கூடிய கட்டணம், அங்கே கிடைக்கக்கூடிய பிளேஸ்மெண்ட் என்னப்படுகின்ற கேம்பஸ் இன்டர்வியூ, இந்த விஷயங்கள்லாம் பொறுத்து தான் ஒரு கல்லூரி நடத்தக்கூடிய படிப்பும் அவங்க படிக்கக்கூடிய மாணவர்களும் அவர்களின் எதிர்காலமும் அமையுது. அப்போ இவற்றில் எது சார் பெஸ்ட் என்ற கேள்வி உங்களுக்கு வரும். அதற்கான விடையை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த 3 வகையான பொறியியல் கல்வியை வழங்கும் நிறுவனங்களில் எது சிறந்தது, எந்த நிறுவனம் சிறந்த கல்வியை வழங்குகிறது அப்படின்ட்டு நாம் டைட்டில் கொடுத்திருந்தாலும் மாணவனுடைய பார்வை அதுல தான் இதை நம்ம அணுகணும். இப்போ ஒரு மாணவன் சார் நல்ல எஜுகேஷன் கொடுக்கக்கூடியதா இருந்தால் நான் எவ்வளவு வேணாலும் செலவு பண்றதுக்கு நான் தயாரா இருக்கிறேன் அப்படின்னு ஒரு மாணவன் சொல்லுகிறான் என்றால் அவனோட பார்வை இங்க 10,000 ரூபாய் செலுத்தலாமா, அல்லது இங்க 1 லட்சம் ரூபாய் செலுத்தலாமா, அல்லது இங்க 2 லட்சம் ரூபாய் செலுத்தலாமா அப்படின்ட்டு அந்த ஆகக்கூடிய செலவினத்தை கம்பேர் பண்ணும்போது யாருடைய சிந்தனை பொதுவாக எப்படி செயல்படுனா, ஒரு இடத்துல விலை அதிகமா இருக்கு, செலவு அதிகம்,
அப்படின்னா அங்க தரம் அதிகமாக இருக்கும்ன்ற ஒரு எண்ணம் வந்து பொதுவாக மனிதர்களுக்கு உண்டு. அந்த வகையில் என்னால் வந்து எவ்வளவு வேணாலும் செலவு பண்ண முடியும் அப்படின்ட்டு ஒரு மாணவன் இருக்கான்னா அவன் இந்த நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள் அந்த டாப் லெவல், ஏன்னா அந்த டாப் லெவல்ல இருக்காங்கன்னாவே அந்த டாப் லெவலுக்கு அவங்க வந்து வந்தது வந்து சாதாரணமாக வந்திருக்க முடியாது. அதற்கு பின்னர் பல ஆண்டு கால உழைப்பு இருக்கு, பல கோடி ரூபாய் முதலீடு வந்து அங்கே இருக்கு. அதுக்கு தேவையான தரமான ஆசிரியர்கள், கட்டமைப்புகள், வசதிகள்லாம் அவங்க உருவாக்கி வச்சிருக்கிறதுனால தான் அவங்க 2 லட்சம் ரூபாய் கட்டணம் ஃபிக்ஸ் பண்ணாலும் அதை செலுத்தி சேருவதற்கு மாணவர்கள் வந்து முன் வராங்க. அப்ப அந்த வகையில் எனக்கு பணம் ஒரு பொருட்டு இல்லை, எனக்கு வந்து இருக்கிறதுலேயே உயர்தரம் தான் எனக்கு முக்கியம் என்று ஒரு மாணவனால் முடியும் அப்படின்னா அவன் இந்த நிகர்நிலை பொறியியல் கல்வி நிறுவனங்களில் டாப் லெவல்ல இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்களை தேர்வு செய்யலாம். சரி சார், இப்போ என்னால் வந்து அவ்வளோ பணம் செலவு பண்ண முடியாது சார், நான் ஏழையான குடும்பம் சார் அப்படின்னு ஒரு மாணவன் சொல்றான்னா அவன் என்ன செய்யலாம்? நான் எப்படி சார் வந்து அதில் போய் படிக்கலாம்? நம்ம எந்த கல்லூரி வந்து இருக்கிறதுல வந்து பெஸ்ட் அப்படின்றத வந்து ஒரு அளவுக்கு அடிப்படையில் வந்து எதை பிரிக்கலாம்னு தான் நம்ம சொல்றோமே தவிர ஏழை மாணவர்கள் படிப்பதற்கு ஏற்றது எது அப்படின்ற தலைப்புக்கு நாம் வரல. ரெண்டாவது வந்து ஒரு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து படித்த கல்வி நிறுவனங்களை மட்டுமே வந்து நம்பி இருக்குதுன்னா இல்லை. அப்போ இது போன்ற டாப் லெவலில் 2 லட்சம் ரூபாய் கட்டணம் வாங்கக்கூடிய கல்வி நிறுவனங்களை படித்த அத்தனை மாணவர்களும் வேலைக்கு போயிட்டாங்களா, அத்தனை பேரும் தேர்ச்சி பெற்றார்களா என்ற கேள்வி கேட்டு பாருங்க, 100% ஆமான்னு சொல்ல முடியாது. அங்கேயும் படிக்காத மாணவர்கள் இருக்காங்க, அங்கேயும் ஃபெயிலானவங்க இருக்காங்க, அங்கேயும் படிப்பை முடித்து விட்டு இன்டர்வியூவில் சக்ஸஸ் பண்ணி வேலைக்கு போகாத மாணவர்கள் இருக்காங்க. அப்போ அதுக்கு என்ன காரணம்? அப்போ 2 லட்சம் ரூபாய் கட்டணம் செலுத்த முடிஞ்சிட்டாலே இது வேலை கொடுத்துருமானா கொடுக்காது. வேற என்ன விஷயம் அங்கே இருக்கு? அறிவு சார், அறிவு. ஒரு கல்வி நிறுவனம் வந்து உங்களை வந்து எந்த அளவுக்கு வந்து அறிவாளியாக மாற்றுவதற்கு தேவையான வசதி வாய்ப்புகளை வைத்திருக்கோ அவற்றை பயன்படுத்தி கொண்டு நீ எந்த அளவுக்கு அறிவாளியாக வெளியே வருகிறாய் என்பதுதான் இங்கே வந்து வேலை வாய்ப்புல வந்து கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். அப்போ அரசு கல்லூரிகள்லேயே வந்து நல்ல தரமான மாணவர்கள், நல்ல படிக்கக்கூடிய மாணவர்கள் அங்கேயும் போய் சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் வந்து பயன்படுத்தி பெரிய புத்திசாலியாக வெளிவரத்துக்கு எவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது. அப்போ ஏழை மாணவர்கள், என்னால் வந்து செலவு அதிகமாக பண்ண முடியாதுன்னு இருக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தால் நீங்கள் இங்கே தான் போய் படித்து நீங்கள் அறிவாளி ஆகணுன்ற அவசியம் கிடையாது. இந்த இடத்துங்களே அதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு இருக்குது. என்னன்னாக்கா முடித்துட்டு வேலை நீ போய் தேடிக்கணும். உனக்கு செலவே கிடையாது அப்படின் போது ஏதாவது ஒரு விதத்தில் வந்து அந்த நீ ஈக்குவல் பண்ணிக்கணும். அப்போ இங்கே வந்து உனக்கு வேலை தேடி சிரமம் குறைவாக இருக்கலாம், ஆனால் கட்டணம் அதிகமாக செலுத்தணும். இங்கே வந்து உனக்கு செலவு குறைவாக இருக்கலாம், வேலையை வந்து நீ போய் தேடிக்கணும். அப்போ ஒரு இடத்துல ப்ளஸ் பாயிண்ட் இருந்தால் இன்னொரு இடத்துல மைனஸ் பாயிண்ட் இருக்கும். அந்த ஏற்றத்தாழ்வை நீ வந்து சமாளித்துக்கணும். இது வந்து கட்டணத்தை பொறுத்து. ரெண்டாவது வந்து புதிய படிப்புகள், புதிய பாடத்திட்டம், அப்டேட்டட் சிலபஸ். இந்த வகையில் பார்த்தாங்கனாக்க இந்த 2 வகையான கல்லூரிகளிலும் இந்த படிப்புகளை நடத்துவதை பொறுத்தவரை அண்ணா பல்கலைக்கழகம் அங்கீகாரமாக தான் எதை ஒன்று செய்ய முடியும். அவங்க அங்கீகரிக்கலன்னா இவங்க விருப்பத்தின் போல எதையும் செய்ய முடியாது. அப்போ இவர்களுக்கு கட்டுப்பாடுகள் இருக்கு. அப்போ இந்த சிலபஸ் அல்லது இந்த பாடத்திட்டம், இந்த படிப்பு வந்து அதிக வேலைவாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லி வந்து இவங்க முடிவு பண்ணாலும் அதுக்கு அண்ணா பல்கலைக்கழகம் ஒப்புதல் வழங்காவிட்டால் அந்த படிப்பையோ அந்த பாடத்திட்டமோ இந்த 2 வகை கல்லூரிகளும் நடத்த முடியாது. ஆனால் இவர்களுக்கு அந்த தடை இல்லை. இவர்களுக்கு அந்த தடை இல்லைன்னு இன்றைக்கு வந்து வெளிநாட்டில் வந்து என்ன வந்து படிப்பில் வந்து உயர்ந்தபட்ச பாடத்திட்டம் இருக்கு, அப்டேட்டட் சிலபஸ் இருக்கோ அதை உடனடியாக இவங்க கொண்டு வரலாம். அப்போ அதுக்கான சுதந்திரம் இவர்கள் கைகளில் இருப்பதால் இவர்களை விட அப்டேட்டட் சிலபஸும் புதிய படிப்புகளையும் வெவ்வேறு வகையான தலைப்புகள், வெவ்வேறு வகையான பாடத்திட்டங்களை அடங்கிய படிப்புகளை இவர்கள் நடத்துவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன. அந்த வகையில் இவர்களுக்கு சுதந்திரம் அதிகம். அப்போ இந்த அப்டேட்டட் சிலபஸ், புதிய படிப்புகள் அப்படின்ற வகையில வந்து நம்ம தேடி போறோம்னா அதுக்கான வேலை வாய்ப்புகள் வந்து அதிகமாக கிடைக்கலாம், போட்டி வந்து குறைவா இருக்கும். அந்த வகையிலும் இந்த நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள்ல டாப் லெவலில் இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்கள் வந்து முதலிடம் வந்து பெறுகிறது. சார், அப்போ நிகர்நிலையில இருக்கக்கூடிய எல்லாமே வந்து டாப்பா இருக்குமா அப்படின்ற கேள்விக்கு ஏற்கனவே சொல்லிட்டோம். இதுல 2 வகை இருக்கு.
நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள் எல்லா நிகர்நிலை பல்கலைக்கழகங்களும் ஒரே தரத்தோட புதிய பாடத்திட்டங்கள் வந்து அட்வான்ஸ்டு சிலபஸோட வந்து நடத்துதாக கிடையாது. இதுல ரெண்டு இருக்கு, ஒன்று டாப்ல இருக்கு, இன்னொன்று பாட்டம்ல இருக்கு. இப்போ டாப்ல இருக்கக்கூடிய தான் வந்து உங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் கட்டணம் ஆண்டுக்கு, இங்க 50,000 ரூபாய் கட்டணம் இருக்கு. அப்ப அந்த 50,000 கட்டணம் நீங்க செலுத்துறீங்கன்னா அதுக்கேற்ற பாடத்திட்டம், அதுக்கேற்ற ஆசிரியர்கள், அதுக்கேற்ற கட்டமைப்பு தான் இங்க இருக்கும். அப்ப நீங்க நிகர்நிலை பல்கலைக்கழகங்களை தேர்வு செய்யும் பொழுது அது டாப் லெவலா பாட்டம் லெவலா என்பதை முதல்ல தெரிந்து கொள்ளுங்கள். அங்கு வாங்கக்கூடிய கட்டணங்களை வைத்து ஓரளவுக்கு நீங்க மதிப்பிடலாம். அவர்கள் கொடுக்கக்கூடிய சிலபஸ், அவர்கள் கொடுக்கக்கூடிய படிப்புகள், அவைகளை பொறுத்து அவர்கள் நீங்க மதிப்பிடலாம். அதை பொறுத்து தான் அங்கே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேலை வாய்ப்பு அமையும். சரி சார், அப்ப டாப் லெவலுக்கு என்னால போக முடியாது, என்னால அவ்வளவு செலவு பண்ண என்னால முடியல, அப்ப எனக்கு அடுத்து என்னுடைய வாய்ப்பு என்ன அப்படின்ட்டு ஒரு சிலர் கேட்கலாம். இப்ப இந்த ரெண்டுல எந்த வாய்ப்பு சார் நான் பயன்படுத்தலாம் அப்படின்ற ஒரு கேள்வி வரும். இந்த தனியார் சுயநிதி கல்லூரிகளுக்குன்ட்டு வந்து சில சலுகைகள், சில பொறுப்புகள் உள்ளன. என்ன அப்படின்னு பார்த்தாக்கா, தரமான கல்வியும் சிறந்த வேலை வாய்ப்பு வந்து உருவாக்கி கொடுக்க முடிஞ்சாதான் இந்த கல்லூரிகளை நாடி மாணவர்கள் வருவார்கள் என்பதை பல கல்லூரிகள் புரிந்து கொண்டுள்ளன. இந்த செலவு கம்மின்றதுனால மாணவர்கள் ஈஸியாக அங்கே ஓடி போயிடுவாங்க. அப்போ அங்கே ஓடி போயிட்டாக்க இந்த கல்லூரிகளுக்கு மாணவர்கள் வராமல் போயிடுவாங்க. அப்போ மாணவர்களை வர வைக்கணும்னா தரத்தை மெயின்டைன் பண்ண வேண்டிய கட்டாயம் வந்து தனியார் கல்லூரிகளுக்கு இருக்கு. இதை புரிந்து கொண்டு பல கல்லூரிகளும் அட்வான்ஸ்டு ஃபெசிலிட்டிஸ், அட்வான்ஸ்டு லெபார்டரிஸ், புதுசாக வந்து என்ன கோர்ஸ் வந்தாலும் டக்குன்னு அந்த கோர்சஸ் வந்து அவங்களுடைய கல்லூரிக்கு எடுத்து வர்றதுக்கான வாய்ப்புகள். அதே போல் வந்து பல வெளிநாட்டு கல்வி நிறுவனங்களோட வந்து ஒப்பந்தங்களை வந்து மேற்கொள்வது, பல வேலை தரக்கூடிய நிறுவனங்களோட வந்து எம்ஓ சைன் பண்ணி அதன் மூலம் வந்து கேம்பஸ் இன்டர்வியூக்கு வந்து மாணவர்களை வந்து அவர்களுக்கு எதிர்பார்ப்பதற்கு தகுந்தாற்போல் தயார் செய்வது, இது போன்ற பல செயல்பாடுகளையே முன்னெடுக்கும் தனியார் சுயநிதி கல்லூரிகள் பல இருக்கு. அந்த கல்லூரிகளை மாணவர்கள் தான் வந்து அடையாளம் கண்டுபிடிக்கணும். எப்படி சார் அடையாளம் கண்டுபிடிக்கிறது, அதையும் நீங்களே சொல்லுங்க அப்படின்னு கேட்கலாம். ஏற்கனவே நம்ம இதுக்காக வந்து ஒரு தனி வீடியோ வந்து ஒரு சிறந்த கல்லூரியை நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பது அப்படிங்கிற ஒரு தனி தலைப்புல வந்து அடுத்து ஒரு வீடியோ வந்து வெளியிட போறோம். அது வந்து அது நிகர்நிலையா, அரசு கல்லூரியா அல்லது தனியார் சுயநிதி கல்லூரியா, எந்த கேட்டகரி, எந்த ஃபேக்டர் அடிப்படையில் ஒரு காலேஜ் வந்து சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கண்டுபிடிக்கிறது அப்படின்றதுக்கான ஒரு தனி வீடியோ வெளியிடுறோம். அந்த வீடியோவை முழுதாக பாருங்கள். நீங்க கேட்ட கேள்விக்கான பதில் வந்து அதுல கிடைக்கும். அடுத்தது, அங்கே சொல்லித்தரக்கூடிய படிப்புடைய தரம் என்று அடுத்து வருமா என் அரசு கல்லூரிகளை பொறுத்தவரை ஆசிரியர்கள் வந்து பாடத்தை வந்து குறைவர நடத்துவார்கள். மாணவர்கள் படிக்கிறாங்களா படிக்கலையா, தேர்ச்சி பெறுகிறார்களா இல்லையா, காலேஜோட ரிசல்ட் என்ன வருது என்பதை பற்றி இங்கே அவர்களுக்கு கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா அரசு வந்து சம்பளம் கொடுத்தது. பையன் வந்து 10 பேர் ஃபெயில் ஆகிட்டா கூட இவங்களுக்கு வந்து சம்பளம் வந்துருந்ததுனால இவங்க அதை பற்றி ஒரி பண்ண மாட்டாங்க. ஆனால் வந்து சுயநிதி கல்லூரிகள் நிலைமை வந்து அப்படி கிடையாது. சுயநிதி கல்லூரிகளில் பார்த்தாங்கனாக்கா ஒரு குறிப்பிட்ட பாடத்தில் வந்து மாணவர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு கீழே சிலபஸ் ஃபெயில் ஆகிட்டாங்கன்னா அந்த ஆசிரியருக்கான ஊதியத்தை வந்து இந்த கல்லூரிகள் கட் பண்ணிடால் அது வந்து அவரை வேலையை விட்டு தூக்கிடுன்ற ஒரு பயம் இருக்கின்றதுனால ஆசிரியர்கள் வந்து இங்கே கடுமையாக உழைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். அதே போல நல்ல சேலரி கிடைக்கக்கூடிய இடத்தங்கள்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் நல்ல தரமான ஆசிரியர்கள். அப்போ தனியார் சுயநிதி கல்லூரிகளும் நீங்க எடுத்துக்கணும்னா அவைகளே வந்து 2 டைப் இருக்கு. அதுலேயும் வந்து டாப் இருக்கு, அதுலேயும் பாட்டம் இருக்கு. அப்போ இந்த டாப் கல்லூரி அப்படின்றது பார்த்தீங்கன்னா அது வந்து வளர்ச்சி பாதையை நோக்கி வந்து சென்று கொண்டு இருக்கும். அவர்களுடைய நேம் அண்ட் ஃபேம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஸ்டாஃப், ரிசல்ட், இப்படி பல ஃபேக்டரியில் பார்த்தீங்கன்னாக்கா டாப்பாக இருக்கும். இந்த பாட்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஆரம்பிக்கப்பட்ட அந்த 5 படிப்புகளே வைத்துக்கொண்டு ஓட்டி கொண்டிருப்பாங்க. அது 2 ஈஸியாக வந்து உங்களால் வந்து அடையாளம் காணலாம். அது அடுத்த வீடியோவில் அதை முடிவாக நம்ம பார்க்கலாம். அப்போ இந்த சிறந்த பொறியியல் கல்வியில் வழங்குபவர் யார் அப்படின்ற இதில் வந்து நம்ம ஒரு 4-5 ஹெட்டிங்கில் வந்து இதை வந்து அனலைஸ் பண்ணோம். அப்போ இவற்றிலிருந்து வந்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு சிறந்த பொறியியல் கல்வி என்பது மாணவர்களுடைய வேலை வாய்ப்போடு நேரடியாக தொடர்பு இருக்கு. சிறந்த கல்வினாக்கா சிறந்த அறிவு, சிறந்த அறிவுனாக்கா சிறந்த வேலை. அப்போ அவற்றை பெறுவதில் கட்டணம் ஒரு பங்கு வகிக்குது, பாடத்திட்டம் ஒரு பங்கு வகிக்குது, புதிய படிப்புகள் வந்து ஒரு பங்கு வகிக்குது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ஒரு பங்கு வகிக்குது, செலவு, இப்போ இது போன்ற ஒரு 4-5 விஷயங்கள் வந்து பங்கு வைக்குது. உங்களுக்கு
இவற்றில் எது சாதகமாக இருக்குதோ அதன் அடிப்படையில் எதுல போலாம், எது உங்களுக்கு கொடுக்கக்கூடியது சிறந்ததாக நீங்க கருதுகிறீர்களோ அவற்றை தேர்வு செய்து கொள்வது உங்களுடைய உரிமை. வாய்ப்புகளையும் அதற்கான அடிப்படை அமைப்புகளை பற்றி தான் உங்களுக்கு நாங்கள் ஒரு ஐடியா தான் நாங்கள் கொடுக்க முடியும். முடிவுகள் நீங்கள் தான் எடுக்கணும். என்னால் செலவே பண்ண முடியாத மாணவனுக்கு இந்த இதுதான் பெஸ்ட் அப்படின்ட்டு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா சாமர்த்தியசாலிகளுக்கு இதே பெஸ்ட். அறிவு தான் எனக்கு இருக்கு, என் படிக்கக்கூடிய இடத்த பற்றி எனக்கு கவலை இல்லை சார், எந்த இடத்துல படித்தாலும் நான் சாமர்த்தியமாக வெளியே வரணும்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு போகலாம், தப்பு கிடையாது. இடையில சார் என்னால் ஓரளவுக்கு செலவு பண்ண முடியும் சார் அப்படின்னா இங்கே தாராளமாக நீங்கள் போகலாம். சார் என்னால் செலவே பண்ண முடியாது, இங்கே போங்க. சார் எனக்கு பணத்தை பற்றி பிரச்சனை இல்லை சார், இங்கே போங்க. அப்போ இந்த 3 வகையான கல்லூரிகளும் வெவ்வேறு விதங்களில் சேர்ப்பிடங்களை பெறுது. அப்போ இதுதான் பெஸ்ட்டு, இது மோசம் என்று நாம் ஒரு தரவரிசை பட்டியலை கொடுத்தவனாக அது தவறாக ஆகிவிடும். அப்போ ஒரு பாரபட்சம் இல்லாத எவை சிறந்த கல்லூரிகள் வழங்குதுன்னா ஒவ்வொன்றும் ஏதாவது ஒரு விதத்தில் சிறப்பானதாக தான் அமைகிறது. உங்களுக்கு இவற்றில் எது சாதகமாக அமைகிறதோ கல்லூரியை தேர்வு செய்து கொள்ளலாம். பல மாணவர்களும் இது தொடர்பான அந்த தொடர்ச்சியான வீடியோக்கள் எங்களுக்கு கிடைக்கல அப்படின்றாங்க. இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை அழுத்திட்டோம்னா இதோட அடுத்த தொடர்ச்சி எது சிறந்த கல்லூரி அப்படின்ற தலைப்பில் வரக்கூடிய அடுத்த வீடியோ அது வெளியிட்ட உடனே உங்களுக்கு அதோடைய உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். பெல் சிம்பிள் அழுத்தி வச்சிங்கன்னா அதுக்குடைய சிக்னல் உங்களுக்கு கிடைச்சிடும். கல்வி சார்ந்த வீடியோக்கள் தான் நாம் இதில் வெளியிட்டு வரதுனால படிக்கக்கூடிய மற்ற மாணவர்கள் இதோடைய இணைப்புகளை கொடுங்கள், அந்த மாணவர்களும் இதை பயன்படுத்திக் கொள்ளட்டும். அதே போல் சில மாணவர்கள் ஃபோன் பண்ணி சார் சம்மந்தமாக எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் செய்தி தேவைப்படுதுன்னு பல மாணவர்கள் தொடர்பு கொள்கிறார்கள். இந்த மாணவர்கள் நாங்கள் சொல்கிறது என்னென்னா, இந்த வீடியோவுக்கு அடுத்தது நாங்கள் ரைட் சாய்ஸ் அகாடமி, இது தமிழ்நாடு முழுக்க மாணவர்களுக்கு இலவசமான கல்வி சேவை வழங்குறதுக்காக நேர்முக மையங்களை தமிழ்நாடு முழுக்க இதோடைய மையங்கள் உருவாக்கப்பட்டுள்ளது. அந்த மையங்களோட முகவரிகள் கொடுக்குறோம். உங்களுக்கு அருகில் உள்ள மையத்திற்கு நேரில் சென்று உங்களுக்கான சந்தேகம் கல்வி தொடர்பாக, உயர்கல்வி தொடர்பாக எந்த சந்தேகமாக இருந்தாலும் சரி, எந்த கல்லூரி குறித்த தகவல்கள் உங்களுக்கு வேண்டுமானாலும் சரி, கட்டணங்கள், பாடத்திட்டங்கள், சென்ற ஆண்டு ரிசல்ட்டு, சென்ற ஆண்டு மாணவர் சேர்க்கை விவரங்கள், எந்த தகவல் வேண்டுமானாலும் ரைட் சாய்ஸ் அகாடமியோட நேர்முக இலவச சேவை மையங்களுக்கு நேரில் போய் இலவசமாக கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். கல்வி சார்ந்த உங்கள் இந்த சேவைகளை முற்றிலும் இலவசமாக வழங்கப்படுகிறது. இவைகளை பயன்படுத்தி சிறந்த கல்லூரியை, சிறந்த பாடத்திட்டத்தை தேர்வு செய்து வாழ்க்கையில் வெற்றியடைய வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம்.